அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள்னர் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாளுடைய பெருமை பேச வந்த பாசுரங்கள் இவை. தற்போது நாம் மார்கழி மாதத்தில் உள்ளோம். இந்த மாதமே திருப்பாவை மாதம். 16ஆம் தேதி, ஆங்கில தேதியில் 16ஆம் தேதி தொடங்கி முதல் பாசுரமாய் மார்கழி திங்கள் என்று வந்தது. நேற்றோடே 10 நாட்கள் முடிவடைந்தன. இன்றைய பாசுரம் 11ஆவது பாசுரம். கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்னு செரு செய்யும் குற்றமொன்னில்லாத கோவலர்தம் புற்கொடியே புத்தரவல்குல் புறமையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சித்தாதே பேசாதே செல்வ பிண்டாட்டி நீ எத்துக்குறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய் என்று பிரார்த்திப்பது இன்றைய பாசுரம். பாசுரத்தில் ஆண்டாள் கற்று கறவை கணங்கள் பல, ஆயிரமான லட்சம் லட்சமான பசுமாடுகள், கோகுலத்தில் இருக்கும் மாடுகன்றுகளை பற்றியே பாடுகிறாள். செத்தார் திரளடிய சென்னு செரு செய்யும் கோவலர்தம் பொற்கொடி. ஓர் கோவலமாம் மாடுகளையெல்லாம் மேய்க்கக்கூடிய கோபாலன். அந்த கோபாலனுடைய பெண்ணே எழுந்திருந்து வா, நாம் கண்ணனை அனுபவிக்க போக வேண்டும் என்று ஆண்டாள் திருப்பாவையில் கூப்பிடுகிறாள். நாம் இப்போது பெங்களூரில் உள்ளோம். இங்கே ராஜாஜி நகரம் 2வது பிளாக் ஜூகனஹள்ளி என்னும் இடத்தில் கோதண்டராமசுவாமி கோயில். இத்திருக்கோயிலில் இருக்கும் ஆண்டாளையும் ஆழ்வார் ஆச்சாரியர்களையும் தற்போது நாம் சேவிக்கப் போகிறோம். ஆண்டாள் அரங்கனுக்கென்னே வாழ்ந்தவள். அவனுக்கென்னே பாமாலை பாடிக் கொடுத்தாள், பூமாலை சூடிக் கொடுத்தாள். ஆண்டாளை சேவித்துக் கொள்கிறோம். அருகிலேயே நம்மாழ்வார் எழுந்தருளி உள்ளார். அவர்தான் ஆழ்வார்களுக்கு தலைவர். 4 திவ்ய பிரபந்தங்களை பாடியவர். ஆழ்வாரை தரிசித்துக் கொண்டு அவருக்கு அருகில் எழுந்தறியிருக்கும் பகவத் ராமானுஜரை சேவித்துக் கொள்ளுகிறோம். ராமானுஜர் நம்மாழ்வாருடைய பாசுரங்களை லோகத்தில் பரப்பவே அவதாரம் செய்தவர் என்று சொல்லலாம். வேதத்தை, வேதாந்தத்தை எளியவர்களும் புரிந்து கொள்ளும்படிக்கு ஆழ்வார்கள் பாடினார்கள். அதையே சம்ஸ்கிருதத்தில் உரையாய் அனைவரும் ஏற்கும்படிக்கு பகவத் ராமானுஜர் கொடுத்தார். நம்மாழ்வாருக்கு அருகிலேயே திருமங்கையாழ்வார் எழுந்தருளி உள்ளார். 6 திவ்ய பிரபந்தங்களை பாடியவர். 86 திவ்ய தேசங்களுக்கு மங்களாசாசனம் செய்தவர். அவரையும் தரிசித்துக் கொள்ளுகிறோம். ராமானுஜருக்கு நேரே அவரிடத்தில் காலக்ஷேபம் பண்ண முடியாவிட்டாலும் அவர் அருளாலேயே இவ்வுலகத்தில் பல பல கிரந்தங்களை சாதித்த ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அந்த சுவாமி எழுந்தருளி உள்ளார். ஸ்ரீமான் வெங்கடநாதார்யா கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி என்ன அவரை பற்றிய ஸ்லோகம். இன்னைக்கு நாம் ஆண்டாள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் ஆகிய அனைவரும் இத்திருக்கோலில் சேவித்துக் கொண்டோம். இவர்களை வணங்கி இங்கிருந்து புறப்பட்டு அயோத்தியா காண்டத்தில் அடுத்த சர்க்கத்தின் பொருள்களை பார்ப்போம். தயரதன் புலம்புகிறான். ராமன் காடு நோக்கி புறப்படுகிறார். 39வது சர்க்கம். ராமஸ்யது வசஸ்ருத்வா முனிவேஷதரஞ்சதம் சமீக்ஷ சகபாரியாபி ராஜா விகத சேதனக. ராமன் தன் மனைவியோட புறப்படுவதைக் கண்ட தயரதன் மயக்கமடைந்து மறுபடியும் கீழே சாய்ந்தான். நைனம் துக்கேன சந்தப்தா பிரத்யவைக்ஷத ராகவம் நச்சைனம் அபிசம்பிரேக்ஷ பிரத்யபாஷத துர்மனாக. யார் அவனை தேற்றுவது? ராமன் கிளம்ப வேண்டுமானால் மன்னனிடத்தில் அனுமதி பெற்று கொண்டன்னா போக வேண்டும். ஆனால் அனுமதி பெற மன்னன் அங்கு இல்லையே. அவர்தான் மயக்கமுற்றிருக்கிறாரே. ஜனங்களெல்லாம் பரிதவித்தார்கள். அப்போது கூறுகிறார்,
விலலாப மகாபாகு ராமமேவ அனுச்சிந்தயன் மன்னே குலு மயா பூர்வம் விவத்சா பகவக்கிருதாக பிராணினோ ஹிம்சிதா வாபி தன்மாதிதும் உபஸ்திதம். ஒரு முகூர்த்தம் கழித்து தயரதனே மயக்கம் தெளிந்து எழுந்தான். எழுந்தவன் அழுது புலம்புகிறார். நான் முன் செய்த வினைதான் என்னை இவ்வளவு துன்பப்படுத்துகிறது. யாரையோ ஹிம்சித்திருக்கிறேன், அதனால்தான் என் மகனை பிரிந்து இவ்வளவு தூரம் துன்பப்படுகிறேன். மகாத்மாக்களை கூட கர்மங்கள் விடாது. யாராக இருந்தாலும் சம்சாரத்தில் கர்மங்களை அனுபவித்துத்தானே தீர வேண்டும் என்று சொல்லி புலம்புகிறார். நத்வேவானாகதே காலே தேகச்சவதி ஜீவிதம் கைகேய்யா கிளிஷமானஸ்ய மிருத்யுர்மமன வித்யதே. ராமன் புறப்பட்டு போகிறான்னு கேள்விப்பட்டு இன்னமா என் உயிர் பிரியாமல் இருக்கிறது. அதை கண்டு தயரதனுக்கு மிகவும் வருத்தம். உயிர் கத்தியால் தான் பிரிய வேண்டும் என்பதில்லை. ராமன் பிரிந்தான், நமக்கு மிக விரும்பியவர்கள் பிரிகிறார்கள் என்கிற தாபம் என்கிற சோகமே நம்மை கொன்றுவிட வேண்டாமா? நான் இன்னும் உயிர் போகாமல் இருக்கிறேன். இளையவனான ராமன் காட்டுக்கு போகிறான், முதியவனான நானா நாட்டில் சுகபோகத்தை அனுபவிக்க என்ன ஓன்னு தயரதன் புலம்புகிறான். குலசேகராழ்வார் ராமாவதாரத்துக்கென்னே அவதரித்தவர். அவ்வாழ்வார் பெருமாள் திருமொழிங்கிற 105 பாடல்கள். அதில் 9வது 10 பாசுரம். இதற்கப்புறம் ஒரே 10 பாசுரம். அது ராமாயணத்தையே சொல்ல வந்தார். இப்போது 10 பாசுரங்களாலும் தசரதன் ராமனை பிரிந்து எப்படி புலம்பினான் என்று கூறுகிறார். அதுல ஒரு சில பாடல்களை மட்டும் விண்ணப்பம் செய்கிறேன். கேட்பதற்கே நமக்கே கண்களில் கண்ணீர் ஓடி வரும். அந்த அளவுக்கு தயரதன் புலம்புகிறான். வந்தாளின் இனவணங்கி வளநகரம் தொழுதேத்த மன்னனாவான் நின்னாயை அரியணமேல் இருந்தாயை நெடுங்கானம் படரப்போகு வென்னாள் எம்மி ராமாவோ உனப்பயந்த கைகேசி தன் சொற்கேட்டு வந்தாளின் இணை வணங்கி வளைநகரம் தொழுதேத்த மன்னனாவான் நின்னாய். நாளை பொழுது விடிந்தால் பட்டாபிஷேகம். இந்த நிலையில் போய் உன்னை பயந்த கைகேசி தன் சொற்கேட்டு, உன்னை பெத்தவளை போல நடித்தாளே கைகேசி, அந்த கைகேசியினுடைய சொற்கேட்டு நன்னாக நானிலத்தை ஆழ்வித்தேன் நன்மகனே உன்னை நானே. உன்னை நான் நன்றாக நாட்டை ஆழ்விக்க பட்டம் கட்டினேன். நன்றாக நாட்டை ஆழ்வித்தேன் பொருள் என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை நன்றாக செய்தோம் என்ன நன்றாக செய்திருக்கோன்னு அர்த்தம். நன்றா செய்தோமே அப்படின்னு இழுத்தால் அந்த காரியத்தை தப்பா பண்ணிருக்கோன்னு அர்த்தம். அத போல தசரதன் நன்னாக நானிலத்தை ஆழ்வித்தேன் என்று சொல்லுகிறார். உனக்கு நல்லா பட்டாபிஷேகம் பண்ணினே, நன்னா நாட்டை ஆள வச்சேனே, அனைத்தும் தவறாக போயித்து. வெவ்வாயேன் வெவ்வுற கேட்டு ஈரநிலத்த வேண்டாதே விரைந்து வெண்ணி மைவாய களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து வனமே மேவி. உனக்கு களிறு யானை இல்லை, தேர் இல்லை, மா குதிரை இல்லை, எந்த சேனையும் உன்னோடு வரப்போவதில்லை. மாவொழிந்து வனமே மேவி இளங்கோவும் நேரிழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தன எம்மி ராமாவோ. முன்னால் நீ நடக்க இளங்கோ இலக்குவன் பின்னே நடக்க நேரிழையாய் சிற்றிடை படைத்த சீதை நடுவே நடக்க நேரிழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தன எம்மி ராமாவோ. மெல்லணமேல் முன்துயின்னாய் இன்னினிப்போய் வியன் காண மரத்தின் நிழல் கல்லணமேல் கண்டுயில கற்றனையோ காகுத்தா கரிய கோவே. நேற்று வரை நீ படுத்தது எங்கே? பட்டுமெத்தையில், ஹம்சதூளிகா மஞ்சத்தில், சப்ரவஞ்சத்தில். ஆனா இன்று படுக்க போவதெங்கே? ஏதோ இலை உதிர்ந்திருக்கிற மரம். அந்த மரத்தின் கீழே இலை இருந்தால் இலையிருக்கும் மரத்தின் நிழலில் சுகத்தை அனுபவித்தாயா என்று கைகேயி கோபித்துக் கொள்ளுவராம். ஆகவே ராமன் இலையே உதிர்ந்து போன ஒண்ணுமில்லாமல் பட்டு நிற்கிற மரம், அதன் கீழத்தான் படுப்பார். படுக்கும் போதும் தன்னுடைய கைகளையே அணையாக வைத்துக் கொண்டு படுக்கிறான். கல்லை அணையாக கொண்டான். நேற்று வரை மெல்லணமேல் முன்துயின்னாய் இன்னினிப்போய் வியன் காண மரத்தின் நிழல் கல்லணமேல் கண்டு இல கற்றனையோ. இன்னைக்கு கல்லை அணையாக வைத்துக் கொண்டு படுத்திருக்கிறாய். ஹே கைகேசி, நேற்று வரை ராமனை பார்த்து எவ்வளவு திருப்திப்பட்டேன். வா போகு வா இன்னம் வந்தொருகால் கண்டுபோ மலராள் கூந்தல் வெய்போடு மெழில் தோழி தன்பொருட்டா விடையோந்தன் வில்லைச் செத்தாய். மா போகு நெடுங்கானம் வல்வினையேன் மனவுருக்கும் மகனே. இன்று நீ போக என் நெஞ்சம் இருபிளவாய் போகாது இருக்குமாறே. நீ புறப்பட்டு போறேன்னு ஒண்ணே என் நெஞ்ச ரெண்டா பிளந்திருக்க வேண்டாமா? நீ போனாய், உன்னுடைய பின்னழகை சேவிப்பேன். வந்தாய், உன் முன்னழகை தரிசித்தேன். இப்படி முன்னும் பின்னும் நீ ஓடி வருவது வரை தரிசித்து என்னுடைய வயசு இப்ப 60,000 இல்லராமா, என் வயசு 25.
அவ்வளவு இளைஞனாக இருக்கிறேன். உன்னை முன்னும் பின்னும் தரிசித்துத்தானே இந்த பெருமை. பொருந்தார் கைவேல் நுதிபோல் பரல்வாய மெல்லடிக்கண் குருதி சோர விரும்பாத கான் விரும்பி வெயிலுரைப்ப வெண்பசி நோய் கூற இன்னு பெரும்பாவியேன் மகனே போகுன்னாய் கேகையன்கோன் மகளாய் பெற்ற அரும்பாவி சொற்கேட்ட அருவினையேன் என் செய்கேன். அந்தோ யானே, நீ நடந்து போகும் இடத்தில் சரளைக் கற்களெல்லாம் குத்தப் போகின்றன. பொருந்தார் கைவேல் நுதிபோல் பரல் பாய மெல்லடிக்கள் குருதி சோர. ராமனுடைய திருவடி பஞ்சு திருவடி, அதிலே ரத்தம் வரப்போறதே. ஏனெனில் விரோதிகள் கையில் இருக்கும் வேல், அந்த வேல் எவ்வளவு கூர்முனையோடு இருக்குமோ அதை போல பரல் கற்கள், சின்ன சின்ன கல்லு, அந்த கல்லு கூரான முனையோடு இருக்கும் சரளக்கல்லு, அதுல பட்டு உன் திருவடி தாங்குமா? அம்மாவென் நுகர்ந்தழைக்கும் ஆர்வச்சொல் கேளாதே அணிசேர் மார்பம் என் மார்பத் திடையெழுந்த தழுவாதே முழிசாதே மோவாதுச்சி கைம்மாவென் நடை அன்னமென் நடையும் கமலம் போல் முகமும் காணாது எம்மான என் மகனை இழந்திட்ட இருதகையேன் இருக்கின்றேனே. என்னுடைய மகனை இழந்திட்ட இடித்தகையேன். மிக தாழ்ந்தவன், ஆச்சார அனுஷ்டானம் குறைந்தவன், நல்ல பண்பே இல்லாதவன். அவர் கூறுகிறார், அம்மா என்று உகந்தழைக்கும் ஆர்வச் சொல் கேளாதே அணிசேர் மார்பம். ராமன் எப்ப கிட்டக்கு வந்தாலும் அப்பா அம்மா என்று கூறிக்கொண்டே வந்து அணைத்துக் கொள்வனே, அந்த அணைப்பினி கிடைக்காதா? அணிசேர் மார்பம் எம் மார்பத் திடையெடுந்த தழுவாதே முழுவாதே மோவாதுச்சி. அவனை உச்சி முகர்ந்து பார்க்க முடியாது, மார்புறத் தழுவ முடியாது, தோள்களோடு அணைக்கவும் முடியாது. பூமருவு நறுங்குஞ்சி புன்சடையா புனைந்து காமரிடில் விழலுடுத்து கலனையாது அங்கங்கள் அழகுமாறி ஏமரு தோள் என் புதல்வன் யானென்னு செலத்தக்க வனந்தான் சேர்தல் துமரையீர் இது தகவோ சுமந்திரனே வசிட்டனே சொல்லீர் நீரே. பக்கத்தில் இருக்கிற சுமந்திரரே வசிட்டரே, நீங்கள்லாம் தர்மம் தெரிஞ்சவர்கள் இல்லையா? இது நியாயமா படுறதான்? பூமருவு நறுங்குஞ்சி புன்சடையா புனைந்து அழகான புஷ்ப அலங்காரம் பண்ண வேண்டிய திருக்குழல், அந்த தலைமையில முடிந்தானா ராமன்? அதை சடைமுடியாக்கி விட்டானே. காமரடில் விழலுடுத்து அங்கங்கள் அரகுமாறி இதோ அனைத்து ஆபரணங்களையும் கழட்டினான். மாந்தோல் மரவுரியை தரித்து கொண்டான். அங்கங்கள் அரகுமாறி ஏமரு தோள் என் புதல்வன், என்னுடைய புதல்வன் யானென்று செலத்தக்க வனந்தான் சேர்தல். நாம் போக வேண்டிய காட்டுக்கு என் பிள்ளை போயிருக்காரே, இது தகவோ தூமரையீர் இது தகவோ சுமந்திரனே வசிட்டனே சொல்லீர் நீரே. மேலும் மின்பற்றா நுண்மருங்குள் மெல்லியலன் மருகையும் வனத்தில் போக்கி கைகேசி நின்பற்றா நின்மகன் மேல் பழி விளைத்திட்டு என்னையும் நீழ்வானில் போக்க என் பெற்றாய் கைகேசி இருநிலத்தில் இனிதாக இருக்குன்னாயே. என்னையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிட போறே. உன்னுடைய மகனும் நாட்டு ஆள போறதில்லை, கௌசல்லையும் இறந்து போவாள், நாடு பிணக்காடாகும். கைகேயி என்ன சாதிக்க போகிறாய்? நீ மட்டும் இருந்தா இந்த நாட்டை ஆள முடியும்? முன்னொரு நாள் மழுவாளி செலவாங்கி அவன் தவத்த முத்தும் செத்தாய். உன்னையும் உன் அருமையையும் உன் மோயின் வருத்தமும் ஒன்னாக கொள்ளாது என்னையும் என் நெய்யரையும் ஒன்னாக கொண்டு வனம் புக்க எந்தாய். நின்னையே மகனாக பெறப்பெறுவேன் எழுபிறப்பும் நெடுந்தோள் வேந்தே. ராமா, நீ உன்னை பார்க்கவில்லை, உன்னுடைய தாயின் வருத்தத்தை பார்க்கவில்லை, ஆனால் என்னுடைய மெய்ச்சொல்லையே பார்த்தாய். தசரதன் வாக்கு பொய்யாக கூடாது, இதை மட்டும் பார்த்தாய். இப்படி ஒரு மகன் எனக்கு கிடைப்பானா? ஒருவேளை நானும் 7 பிறவிகள் இருந்து அந்தந்த பிறவியில் எனக்கு மகன் பிறப்பான் என்றால், ராமா, அனைத்து பிறவிகளிலும் உன்னையே மகனாக பெறப்பெறுவேன் என்ன ஆசைப்படுகிறேன். ஏறார்ந்த கருநெடுமாலி ராமனாய் வனம் புக்க அதனு காற்றா தாரார்ந்த தடவரைத்தோள் தயரதன் தன் புலம்பிய அப்புலம்பல் தன்னை. இப்படி ராமன் காட்டுக்கு போகிறான்னு கேள்விப்பட்டு புலம்பிய தசரதன், அதை பாடிய குலசேகராழ்வார் இந்த 10 பாசுரங்களையும் கூறார்ந்த வேல்வலவன் கோழியர்தோன் கொடை குலசேகரன் சொற்செய்த சீரார்ந்த தமிழ் மாலை யுவவல்லார் தீனரிக்கண் செல்லாறு தாமே. இப்படி ராமன் புறப்பட்டான்னு ஆரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்களுக்கு நரகமில்லை, ராமன் திருவடிகளே கிடைக்கும் என்று தசரதன் புலம்பியதை குலசேகராழ்வார் புலம்பினார். நாம் அடுத்தது என்ன நடக்கிறதுன்னு காத்திருப்போம். ஓர் அறிவிப்பு.